இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் செய்யலாம்னு இருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 100 கிராம் அவரைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை செய்யலாம். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பொடி செஞ்சுக்கிடுவோம். அது சட்டியில் வச்சு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். அதான் பச்சரிசியும் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்தோம். இப்போ ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு பருப்பு போட்டுக்குருவோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பட்டை மிளகா போட்டுக்குருவோம். அதாவது 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா காயை அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி விட்டுக்கலாம், கருகாமல். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டுக்குறோம். ஒரு கிண்டி விட்டு மூடியை போட்டு மூடிக்கிடலாம். இப்போ காயெலாம் நல்லா வதங்கி வருது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். காய் நல்லா வெந்துருச்சு. இதில் அரைச்சி வச்ச பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ தூவிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சரிசமாக நல்லா வெந்து வந்துருச்சு. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.